ஹபீப் காமூர் ஷெரீஃபை பற்றி நான் சொன்னேன். அந்த பாடலை பற்றி கலைச்செல்வன் அவர்கள் சொல்லுகிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஏரியை பற்றி, பனைமரத்தைப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியை பற்றி இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு புத்தகத்தை காட்டினா இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அது என்ன புத்தகம் அப்படிங்கிற பெயரை அவர் அவசரத்தில் சொல்லாமல் விட்டார். அந்த புத்தகம் நீர் எழுத்து என்கிற ஒரு புத்தகம். என்னுடைய நல்ல தோழரும் தமிழிலே இன்றைக்கு சுற்றுச்சூழல் குறித்து அதீதமான ஆர்வத்தோடும் அக்கறையோடும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் நக்கீரன் அவர்கள் எழுதிய அந்த நூல் அது. அந்த நூலை நான் பலமுறை வாசித்திருக்கிறேன். அந்த புத்தகத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி ஒன்று உண்டு. தமிழில் ஏறக்குறைய 78 பெயர்கள் நீர்நிலைகளுக்கு மட்டும் உண்டு. ஏரிக்கரையின் மேலே அவர் ஆரம்பித்த உடனே ஒரு ஏரிக்கு, ஓடைக்கு, வாய்க்காலுக்கு, கண்மாய்க்கு, குமிழிக்கு, அருவிக்கு, இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சொற்கள் எவ்வளவு வித்தியாசமாக, எவ்வளவு அதிகமாக தமிழில் இருக்கிறது என்பதை எப்போ உள்வாங்கிக் கொள்ள ஆரம்பித்தனோ அப்போது தான் நான் சினிமாவுக்கே பாட்டு எழுத ஆரம்பித்தேன். அது என்னென்னா, ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்குங்கிறது ஒரு விஷயம், பல செய்திகளை உள்ளடக்கிய ஒரு சொல் இருக்கிறது என்பதும் ஒரு ஆச்சரியம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடியது. நம்ம தமிழிலேயே எடுத்துக்கிட்டால் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லுவோம் இல்லையா, தமிழினுடைய இலக்கியத்திற்கான இலக்கணத்தை எழுதிய தொல்காப்பியத்தில் இந்த தொல்காப்பிய இலக்கணத்தை எடுத்துக்கிட்டால் அந்த இலக்கணமே ஒரு இலக்கியம் போல் இருக்கும். எல்லாமே சூத்திரங்களாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு நூல். அந்த நூலில் 6வது நூற்பாலே எடுத்துக்கிட்டிங்கன்னா என்மனார் புலவர்னு ஒரு வார்த்தை வரும். அந்த என்மனார் புலவர்னா இப்படி ஏற்கனவே நம்முடைய புலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்னு அர்த்தம். நமக்கு தொல்காப்பியம்தான் முதல் நூல். ஆனால் முதல் நூல் எழுதிய தொல்காப்பியரை என்ன எழுதுகிறாரு, என்மனார் புலவர் எழுதுகிறாருன்னா அவருக்கு முன்னாடி எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பிலிருந்தே நம்முடைய இலக்கியங்களும் தமிழிலே செழித்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளாமல் விட்டிருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தமிழ் சமூகம் என்பது அறிவு சமூகம் என்பதை மறுபடியும் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதனால் மாவட்டம் தோறும் புத்தக காட்சிகளை ஒரு திருவிழாக்களைப் போல் இன்றைய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, அன்பையும் பகிர்ந்து கொள்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த படிக்கிறதுனால என்ன நடக்க போகுது? நான் பொறியியல் மாணவன். நான் எப்படி கவிதை எழுத வந்தேன், நான் எப்படி சினிமா பாட்டு எழுத வந்தேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சமீபத்தில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பல படங்களுக்கு நான் பாட்டு எழுதியிருக்கேன். ஏறக்குறைய ஒரு 2000 பாடல் நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் எனக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? தமிழ் மொழினா தமிழ் மொழி வாசிப்புக்கு கேட்குதா என்ன இருக்க முடியும்னா, அடிப்படையில் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு பாட்டு, ஒரே ஒரு சங்க இலக்கிய பாட்டு தான் திரும்ப இலக்கியத்திற்குள் என்னை அழைத்து கொண்டு வந்து கொண்டே இருந்தது. அந்த ஒரு பாட்டு என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய புத்தக சாலைகளில், புத்தக அரங்குகளில் அந்த புத்தகம் நிச்சயமாக இருக்கும். புறநானூறு தான் நான் சொல்கிறது. உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாத கற்கை நன்றே. இந்த ஒரு பாட்டை மட்டும் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சினிமா செய்தி தான் வரப்போகிறேன். அதனால் இந்த ஒரு பாட்டை நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உள்வாங்கிக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு புத்தக கண்காட்சிக்கு வருகிற பொழுது வாசிப்பை நம்முடைய சமூகம் எப்படி பார்த்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாத கற்கை நன்றே, பிறப்பின் ஓரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும், ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் 6 அரசு செல்லும், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கண் படுமே அப்படின்னு இது ஒரு பாட்டு. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனுடைய இந்த பாட்டு. இந்த பாட்டை வரி வரியாக நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பாட்டு ஏன் எனக்கு பிடிச்சது, ஏன் என்னை ஒரு பாடலாசிரியனாகவோ, கவிஞனாகவோ, எழுத்தாளனாகவோ, பத்திரிகையாளனாகவோ, பதிப்பாளனாகவோ, அல்லது உங்கள் முன்னால் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உரையாளனாகவோ அது எப்படி மாற்றுதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த அன்பும் மரணம் அப்படிங்கிற தலைப்பு, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிறது திருவள்ளுவர். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அன்பு மரணம் தானே தலைப்பு வைக்கணும். இது எதுக்கு அறமும் அன்பும்னு வச்சுருக்கோம், அறமும் அகமும்னு வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடும். தமிழில் ஆகச் சிறப்பான ஒரு சொல் என்றால் அது அறம். அறம்னா என்ன அப்படின்னாக்க உடனே தர்மம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் தர்மம் வேறு, அறம் வேறு. நீங்கள் நன்றாக இதயத்திலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அறம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. அறம் செய்ய விரும்பு என்றால் தர்மம் செய்ய விரும்பு என்பதல்ல பொருள். அந்த பொருளில் தான் நம்ம திரும்ப திரும்ப செய்துக்கிட்டு இருக்கோம்.
அறமும் அன்பும் அப்படின்னா கை கொடுக்கறது, கையில் இருக்கிறத கொடுக்கறது, ரெண்டு தான் நான் சொல்ல போகிறது. கை கொடுக்கறது, கையில் இருக்கிறத கொடுக்கறது. கை கொடுக்கறது அறம், கையில் இருக்கிறத கொடுக்கறது அகம். இவ்வளோதான் இந்த மொத்த என்னுடைய உரையினுடைய சாராம்சமாக இருக்க போகுது. என்ன அந்த சங்க இலக்கிய பாட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அந்த உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்கை நன்றே அப்படின்றது ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு அறிவை கற்பிக்கிறவர் அல்லது அன்பை கற்பிக்கிறவர், வாழ்வை கற்பிக்கிறவருக்கு எதை கொடுத்தாவது அதை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முதல் வரி. பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். ஒன்றுமே கிடையாதுங்க. நம்மளுடைய அம்மா கிட்ட போய் நீங்கள் கேளுங்க. ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குனாக்க அந்த அம்மாட்ட அந்த குழந்தைங்க ஓடி போய், அம்மா என்னை பிடிக்குமா, என் தங்கச்சியை பிடிக்குமா, என்னை பிடிக்குமா, எங்கள் அண்ணனை பிடிக்குமா, இந்த 2 குழந்தைங்களை யாருமா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த தாய் கூசாமல் என்ன சொல்லுவாங்க? அந்த தாய் கூசாமல் என்ன சொல்லுவாங்க? 2 குழந்தைங்களும் எனக்கு கண்ணுங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் 2 குழந்தையும் கண்கள் என்று அந்த தாய் சொல்வது பொய் என்று அந்த பாட்டு சொல்லுது. பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். ஒரு குழந்தை, 2 குழந்தைல எந்த குழந்தை சிறப்பாக இருக்கோ அந்த குழந்தை மேலே கொஞ்சம் கூடுதலான ஒரு அன்பு அந்த அம்மாவுக்கு இருக்கும்னு நான் சொல்லலை, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சொல்கிறார். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் தெரியும், கொஞ்சோண்டு எந்த தட்டுக்குள்ளே முட்டை ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கோ அந்த முட்டை ஒளித்து வைக்கப்பட்டக்கூடிய அந்த குழந்தை தாய்க்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், அந்த குழந்தை அறிவோடு இருக்குங்கிறது. அப்போ இந்த சமூகம் என்பது அறிவு சமூகமாக இருந்தது என்பதற்காக தான் அந்த பாட்டு சொல்கிறார். அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, ரொம்ப முக்கியமான ஒரு வரி, ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் 6 அரசு செல்லும். இது நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 5 பேரில் யார் மூத்தவரோ அவருக்கு தான் பதவியோ. ஓகே, சேலம் என்னை எப்போதுமே உயர்த்தும் அப்படிங்கிறதுக்கு கீழே இப்போ போட்ட கட்டையும் ஒரு காரணம். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் 6 அரசு செல்லும் அப்படின்னு அந்த வரி இருக்கு இல்லையா, அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காப்பியங்களும், அல்லது மன்னரை பற்றிய பாடிய காப்பியங்களாக இருக்கட்டும், அல்லது குறுநில மன்னர்களை பற்றி எழுதியிருக்கக்கூடிய காப்பியங்களாக இருக்கட்டும், எந்த காப்பியத்தை இருந்தாலும், மகாபாரதம், ராமாயணம், எதை எடுத்துக்கிட்டாலும் மூத்தவனுக்கு பதவி கொடுக்கலங்கிறது தான் முக்கியமான பிரச்சனையே. மூத்தவனுக்கு பதவி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, அது சரியா தப்பாங்கிறதுக்குள்ளேலாம் நான் போகல. அது மிகப்பெரிய பிரச்சனைக்குரியதாக மாறிடும். பாட்டு காரணம் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் எழுதின பாட்டு. அதனால் அந்த ஆரியப்படை எதை கடந்துச்சுங்கிறது நீங்களாக புரிந்து கொள்ளுங்கள். அதில் ரொம்ப முக்கியமாக நுட்பமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் 6 அரசு செல்லும்னா, மூத்தவன் இளையவங்கிறதெல்லாம் பார்க்காத, அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா எவன் அறிவோடு இருக்கிறானோ அவன் சொல்படிதான் இந்த அரசு செல்லும் என்பதை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் கண்டுபிடித்திருக்கிறான்னா, ஒரு பதவியும் பொருளும் கல்வியும் யாரிடத்தில் இருக்க வேண்டும்? அறமுடையவனிடமும் அறிவுடையவனும் இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக அந்த பாடலில் இருக்குது. அந்த பாடலுடைய இறுதி வரிகளுக்கு வந்துடுவோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் ஏன் படிக்க வேண்டும் என்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 4 வரிகள் ரொம்ப முக்கியமான வரிகள். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவன் அவன் கண் படுமே அப்படிங்கிறது அந்த 4 வரி. மேலே இருக்கிறவன் கீழே போனால் கீழே இருக்கிறவன் என்னவா? கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவன் என்னவா? கீழே தானே வருவான். கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவன் கீழே வருவான். ஆனால் அந்த பாட்டு அப்படி சொல்லலை. கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவன் சமமாக இருப்பான்னு சொல்லுது. நன்றாக அந்த வரியை கவனித்து பாருங்கள். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படின்னு தான் சொல்ல. அவன் கீழ்படுமே இல்லை, அவன் கண் படுமேனா, நம்ம திரும்ப திரும்ப இந்த சமூகத்தில் ஏன் படி 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 என்று சொல்லுகிறோம் என்றால், படித்தால் நாம் மேலே போவோம். மேலே ஏற்கனவே படித்திருக்கிறவன் நமக்கு கீழே போக மாட்டான், சமமாக இருப்பான். அப்படிங்கிறதுனால தான் இந்த நீட்டெல்லாம் எடுத்துருங்கப்பா, நாங்கள் ஆல்ரெடி சமமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எனவே கல்வியை ஒரு சமூகம் எப்படி புரிந்து கொண்டிருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் நமக்கு
இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலங்களும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த பாடங்களை எல்லாம் ரொம்ப நன்றாக கற்று மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சிகளை நடத்தி அந்த புத்தக கண்காட்சிகள் எல்லாம் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதெல்லாம் முடிச்சிருவோம். சரிப்பா, அதெல்லாம் ரைட்டு, உன்னை எது கூப்பிட்டு இந்த மேடையில் பேச வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்கிறது எனக்கு புரியுது. இந்த சேலத்துக்கு வந்து 2 முக்கியமான ஒரு காரணம் நான் இந்த விழாவுக்கு வர்றதுக்கு காரணம். இதற்கு முன்பு நான் வந்தது வந்து மாமன்னன் ஒரு திரைப்படம் வந்தது இல்லையா, மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் நடித்து வெளிவந்த அந்த திரைப்படம். அந்த படத்துக்கு அந்த வடிவேலு பாடிய மலையில் தான் தீப்பிடிக்குது ராசான ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டை நான் சேலத்தில் இருந்து தான் எழுதினேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அது வேற எங்கேயும் நான் சொல்லலை. அந்த பாட்டை எழுதும்போது அது வடிவேலு தான் பாட போகிறாருங்கிற எண்ணத்தோட நோக்கத்தோடு அது எழுதலை. இங்கே இருக்கக்கூடிய ஒரு அறையில் உட்கார்ந்து நானும் மாரி செல்வராஜும் என் உடன் அந்த நேரத்தில் எங்களுடன் பயணித்து கொண்டிருந்த கவிஞர் வெயிலும் அந்த பாடல் எழுதுகிற பொழுது என் உடன் இருந்தார். இப்போ இந்த பாட்டை எப்படி எழுதுறது? எனக்கு பொதுவாக சேலம் ரொம்ப வேறு வேறு காரணங்களுக்காக பிடிக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அது வந்து முருகனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு சேலத்தை பிடிக்கும், சேலத்தை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு மாம்பழத்தை பிடிக்கும். இப்படி சேலத்தை பிடிப்பதற்கு நிறைய காரணம் இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதமாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சமூக ஊடகத்திலையும் சேலத்தை ரொம்ப பிடிப்பதுக்கு காரணம் சேலம் ஆர்ஆர் பிரியாணியும் ஒரு காரணமாக போயிடுச்சு. அதனால் சேலத்தை வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, சேலத்தினுடைய இன்னொரு அடையாளமும் அரசியல் அடையாளமும் இருக்குது நமக்கு. ஆனால் இந்த சேலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது, அது ரொம்ப முக்கியமானது. கவிஞர்கள் என்றால் அடித்துக் கொள்வார்கள். ஒரு 4 கவிஞர்கள் ஒன்று சேர்ந்தால் அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பெரியார் அவர்களே ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார். அப்படி 4 கவிஞர்கள் சேர்ந்தால் அடித்துக் கொள்வார்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து முரண்பட்டு கருத்து மாறுபாட்டோடு நடந்து கொள்வார்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு சம்பவம் எனக்கு முன்னாடி பேசிய கலைச்செல்வன் அவர்கள் பேசுகிற பொழுது அலிபாபாவும் 40 திருடர்களும் ஒரு படத்தை பற்றி சொன்னார் இல்லையா, அந்த படத்தை ஒட்டி ஒரு சம்பவம் நடந்தது. அது சேலத்தில் தான் நடந்தது. அந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டது சேலத்தில் தான், அலிபாபாவும் 40 திருடர்களும். அதற்கு முன்பாக இந்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் தொடர்ச்சியாக பாடல் எழுதி கொண்டிருந்தவர் பாடல் ஆசிரியர் மருதகாசி. மருதகாசியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏராளமான வெற்றி பாடல்களை எழுதியிருக்கிறவர். வெற்றி பாடல்கள் மட்டுமல்ல, கருத்தாழமிக்க பாடல்களை என்னை மாதிரியான பாடலாசிரியர்கள்லாம் பின்னால் வருகிறவர்கள் எப்படி பாடல் எழுத வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கேட்டதற்கு பிறகும் ஒரு சுமாரானவும் மோசமான பாடல்களையோ தான் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் இருப்பது வேறு விஷயம். அதுக்குள்ளே நான் போகல. அந்த மருதகாசி தொடர்ச்சியாக பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது வழக்கமாக நல்லா பாட்டு எழுதுகிறவங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துடும்னா, அந்த கம்பெனியில் அந்த நிறுவனத்துக்குள்ளே யாராவது ஒரு மேலாளரோ யாரோ ஒரு நிர்வாக அதிகாரியோ சின்ன பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து மருதகாசி தொடர்ச்சியாக சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் பாட்டு எழுத கூப்பிடும்போது எழுத மாட்டேன்னு சொல்லிடுறார். என்ன இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு திரையுலகத்தினுடைய மிக பெரும் ஜாம்பவானாக இருந்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளர் டிஆர் சுந்தரம் அவர்கள் இந்த மருதகாசி கூப்பிட்டு அந்த பாட்டை எழுதிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். அது வந்து ஒரு மொழி மாற்று படம் தான், அலிபாபாவும் 40 திருடர்களும். அதே மெட்டை கொடுத்து அப்படியே எழுதி வாங்கிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் 2-3 தடவை சொல்கிறாரு. சொன்ன பிறகும் அந்த சம்மந்தப்பட்ட மேலாளர் இருக்கார்ல, யார் மருதகாசி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அவர் ஒருத்தர் இருப்பார்ல, எப்போதுமே முடிவெடுக்கக்கூடியவன்ட தான் இந்த மாதிரியான வேலைகளும் சொல்லப்படும். அவர் உடனே இல்லை சார், அவர் முன்னாடி மாதிரி கிடையாது, மருதகாசி ரொம்ப பிஸி ஆகிட்டார், அவர் வந்து சென்னையில் இருக்கிற படங்களுக்கு தான் எழுதுறேங்கிறாரு, சேலத்துக்கெல்லாம் வந்து எழுத மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொன்னால் ஒரு முதலாளிக்கு எப்படி இருக்கும்? நம்மளை மதிக்காத ஒருத்தரை நீ எதுக்குப்பா கூப்பிட்ற? மருதகாசியை விட பெரிய ஆள் யார்? மருதகாசியை விட பெரிய ஆள்னா அன்னைக்கு வந்து கவிராயர் தாங்க, உடுமலை கவிராயர் தான், நாராயண கவி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவரை கூப்பிடுப்பா அப்படின்ட்டாங்க. அந்த உடுமலை நாராயண கவி கிட்ட உதவியாளராக இருந்தவர் தான் மருதகாசி. அவரும் கவி காமு ஷெரீஃப் என்று நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இவங்க 2 பேரும் தான் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் முதல்ல பாட்டு எழுதினவங்க. தமிழ் திரையுலகத்திலே இரட்டை பாடலாசிரியராக அறியப்பட்டவர்கள் மருதகாசி ஐயா அவர்களும் கவி காமு ஷெரீஃபும், இந்த 2 பேரும். அப்படியெல்லாம் பாட்டு எழுதிட்டு இருக்கும் பொழுது இப்போ திடீர்னு வந்து சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளர் அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து உடுமலையை கூப்பிடுங்க அப்படின்னாக்கா, உடுமலை நாராயண கவி எப்படிப்பட்டவர்னா நிமிஷத்திற்கு காசு வாங்குகிறவர். ஒரு பாடல் என்றால் நிமிஷத்துக்கு பாட்டுனா ஒரு பாட்டு எத்தனை நிமிஷம் அந்த பாட்டு இருக்கோ அத்தனை நிமிஷத்திற்கு பணம் வாங்குகிறவர். அன்றைக்கி வந்து மிகப்பெரிய முன்னணியில் இருந்த முதன்மையான கவிஞர். அது மட்டுமல்ல, ஒரு திராவிட இயக்க
சார்பாளர், பெரியார் நிழலாகவே இருந்தவர். எப்படி இலக்கிய கவிதைகளுக்கு அல்லது பாவகைகளுக்கு பாரதிதாசன் எப்படி இருந்தாரோ அது மாதிரி வெகுஜன பாவகைகளுக்கு உடுமலை நாராயணகவி என்பது மாதிரியான ஒரு அடையாளம் உண்டு. பெரியாருக்கு இடதும் வடதுமாக இருந்தவர்கள் பாரதிதாசன், உடுமலை நாராயணகவியும். இந்த 2 பேரையும் யோசிக்கிற பொழுது உடுமலையை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடுமலை கேட்குறாரு, ஏன்ப்பா வழக்கமாக உங்கள் கம்பெனிக்கு மருதகாசி தானப்பா பாட்டு எழுதுவார், திடீர்னு ஏன்ப்பா என்னையை கூப்பிட்றேன்? இல்லைங்கய்யா, அவர் இப்போ சென்னை படங்களுக்கு மட்டும்தான் கவனம் செலுத்துறாரு, சேலத்துக்கெல்லாம் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, என் கூட ஒரு உதவியாளர் வருவார், எத்தனை பாட்டு அப்படின்னு கேட்குறாரு. 10 பாட்டுங்கய்யா. சரி, ஒரு டிக்கெட் போடுங்க அப்படின்றாரு. ட்ரெயினில் டிக்கெட் போடுறாங்க. ஒரு உதவியாளரோடு இறங்குறாரு. இறங்கி அவர் ரிசீவ் பண்ணிவிட்டு சேலம் மாடர்ன் தேட்டர்ஸுக்கு போகிறாங்க. போன உடனே அந்த அதிகாரி இருக்கிறார், அவர் அதிர்ச்சி ஆகிறார். ஏன்னா இவர் உதவியாளர்னு ஒருத்தர் உடுமையிலார் கூட்டு வந்திருக்கிறார்ல, அது வேறு யாரும் கிடையாது, மருதகாசி. மருதகாசியை பார்த்தோன்னா அவருக்கு அதிர்ச்சி. உடனே அவர் கூப்பிட்டு சுந்தரம் அவர்களையும் அருகிலே வைத்துக்கொண்டு, அந்த மேலாளரையும் வைத்துக்கொண்டு, மருதகாசி வைத்துக்கொண்டு, ஏற்கனவே உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? இல்லைங்க, இந்த மாதிரி. உனக்கு என்னப்பா பிரச்சனை? இந்த மாதிரி. ஏற்கனவே கொஞ்சம் பணம் கூட கேட்டேன், இந்த மாதிரியான சிக்கல், இதெல்லாம் சொல்கிறார் அவர். இது சொல்லி முடித்த உடனே, சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்னை நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க, என்னை விட மருதகாசி சிறப்பாக பாட்டு எழுதுவார், அதனால் 10 பாட்டு இருக்குது, ஒரு பாட்டு நான் எழுதுகிறேன், 9 பாட்டு அவர் எழுதுவார்ன்றார். அதுக்கப்புறம் மருதகாசி 10 பாட்டுக்கு நான் சம்பளம் பேசிட்டேன், 9 பாட்டுக்குள்ள பணத்தை நீ எடுத்துக்க, ஒரு பாட்டுக்குள்ள காசை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரிய ஒரு பாடலாசிரியன் தனக்கு பின்னால் வந்த ஒரு கவிஞனை அறத்தோடும் அன்போடும் நேசித்த இடம் இருக்கிறது இல்லையா, அது சேலம் என்பதனால் இதை நான் சொல்கிறேன். அந்த கவிஞர் அதுக்கப்புறம் மருதகாசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மருதகாசி திருப்பி பட்டுக்கோட்டையார் பாடல் எழுதுவதற்கு உதவி இருக்கிறார். இப்படி நிறைய சொல்லலாம், அது சொல்லிக்கொண்டே போகலாம், அதுவல்ல நம்மளுடைய நோக்கம். ஆனால் எதற்கு சொல்கிறேன்னா, அப்படிலாம் ஒரு கவிஞரை அடையாளப்படுத்துவது அல்லது ஒரு பாடலாசிரியை அடையாளப்படுத்துவது என்பது அன்பின் நிமித்தமும் அறத்து நிமித்தமும் தான் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அரங்கத்திற்குள் வந்த பிறகு ஒரு 15 ஆண்டுகளுக்கு பின்பு லேசாக எனக்கு ஒரு கண் கலங்கியது. நான் ஒருவரை கட்டிப்பிடித்து அணைத்த போது, அது எத்தனை பேர் கவனித்திருப்பீர்கள் எனக்கு தெரியாது. நான் இன்றைக்கு இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறேன் என்றால் அதற்கு அவரும் ஒரு காரணம். என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு வந்தது மனப்பத்தாயம் என்கிற ஒரு கவிதை தொகுப்பு. நான் ஏற்கனவே 2-3 தினங்களுக்கு முன்பு விருதுநகர் புத்தக கண்காட்சியில் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொன்னேன். அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நபரை நான் இப்போது சந்தித்தேன். அவர் ஒன்றும் கிடையாது, என்னுடைய மனப்பத்தாயம் புத்தகம் வெளிவந்த காலத்தில் ரொம்ப பரவலாக எல்லா பத்திரிகையிலும் விமர்சனம் எழுதினார்கள். அப்படி எழுதுகிற பொழுது ஒரே ஒருவர் மட்டும் இந்த கவிதைகள் மலையாள கவிஞர் குஞ்சுண்ணி கவிதைகளின் பாதிப்பால் அல்லது தாக்கத்தால் எழுதப்பட்டது போல் இருக்கிறது என்று எழுதியிருந்தார். அந்த குஞ்சுண்ணி என்பதை, அந்த மலையாள கவிஞரை நான் அறிந்ததே கிடையாது. எனக்கு அப்படி ஒரு கவிஞர் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த விமர்சனத்தில் அவர் எழுதினார். அவர் எழுதியதற்கு பிறகுதான் நான் அந்த கவிஞனை அடையாளம் கொண்டு வாசிக்க ஆரம்பித்தேன். எழுதி ஈட்டுவது உத்தமம், உழுது ஈட்டுவது அதி உத்தமம் என்று எழுதிய அந்த குஞ்சுண்ணி மாஸ்டர் யார் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பூங்காற்று தனசேகர் என்பவர் தான். அந்த பூங்காற்று தனசேகர் தான் என்னுடைய முதல் கவிதை தொகுப்புக்கான விமர்சனத்தில் எழுதி என்னுடைய அறிவு கண்ணை திறந்தவர். எனவே அந்த விதத்திலும் சேலம் எனக்கு ரொம்ப நெருக்கமானதாக இருந்தது. ஒரு 18 ஆண்டுகளுக்கு பின்பு அவரை நான் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அந்த பாடல்களை பற்றியெல்லாம் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள், சுந்தரம் அவர்கள், அந்த ஒற்றை ரூபாய் நாணயத்தை பற்றியெல்லாம் அவர் சொன்னார். அதை பற்றி நிறைய காணொலிகள்லாம் நிறைய நீங்களும் கேட்டிருப்பீங்க. அதை பற்றி நான் திரும்பி சொல்லணும்னு தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த பாட்டை பற்றி, அந்த பாட்டுக்கான சுச்சுவேஷனை பற்றி என்ன சொன்ன உடனே எனக்கு ரொம்ப உண்மையாகவே என்ன தோணுச்சுன்னா, அதற்கு முன்னாடி அப்படி ஒரு பாட்டே கிடையாது. 1 ரூபா காசு காதலன் காதலி கொடுக்குறான், இந்த காசை பற்றி நீங்கள் எழுதுங்கன்றார் அவர். காசுடைய பெருமையை எழுதக்கூடாது, காதலுடைய பெருமையை அந்த காசை வச்சு சொல்லணும். பொதுவாக சினிமாவுக்கு பாட்டு எழுத போகிறவங்க காசுக்காக தான் பாட்டு எழுத போவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் காசை வச்சு பாட்டு எழுதணுங்கிறதுனா எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் பாருங்கள். அப்புறம் ரெஃபரன்ஸ் பாட்டே கிடையாது. அப்புறம் இந்த 1 ரூபான்னு நினச்ச உடனே எனக்கு எங்கெல்லாம் 1 ரூபா வரும் 1 ரூபா வரும்னா, எனக்கு நான் சத்தியமாக சொல்லுகிறேன், 24 ஆண்டுகளுக்கு பிறகு உண்மையோடு சொல்லுகிறேன், அவர் 1 ரூபாய் என்று சொன்ன உடனே இறந்தவர்கள் நெற்றியில் வைக்கக்கூடிய 1 ரூபாய் மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்படா இந்த 1 ரூபாயை பாட்டு எழுதுறது, 1 ரூபா பாட்டு எழுதுறது, 1 ரூபாயை பற்றி எழுதுறது அப்படின்னாக்கா இது இப்போல்லாம் எழுதவே முடியாது. ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, திடீர்னு டிமானிட்டேஷன் போட்டு 1 ரூபாயே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஏதோ அந்த காசுங்கிறதுனால விட்டானுங்க அந்த காலத்தில்.
அதை விட பெரிய விஷயம் வந்து என்னென்னா, இதை எப்படி பாடலுக்குள் திரைப்பாடலுக்குள் கொண்டு வருவது என்பது தெரியாது. ஐயா வந்து ஆத்தூர் சுந்தரமையா அவர்கள் சொல்லுகிற பொழுது, நாகரிகம் கருதி நான் பாட்டு எழுத மாட்டேன் என்று ரொம்ப கம்பீரமாக ஒரு மகாகவி போல் சொல்லிவிட்டு போனது மாதிரி அவர் சித்தரித்து சொன்னார். அதெல்லாம் அவர் என் மேலே இருக்கிற அன்பில் சொல்லியிருக்கலாம். எனக்கு எழுத தெரியலன்னு தாங்க எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். சும்மா எழுத தெரியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால எனக்கு பாட்டு எழுத விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். வேறு ஏதாவது ஒரு காதல் சுச்சுவேஷன் வேறு மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா கூட நான் எழுதுறேன்னு தான் சொல்லியிருந்திருப்பேன். அதனால் நீங்கள் இப்படி சொல்லி அவர் ஏதோ ஏற்கனவே பாட்டு எழுதுறதில் திரைப்பாடல் எழுதுவதில் கம்பீரத்தோடு தான் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு போனாருங்கிற மாதிரியெல்லாம் ஒரு அன்பான பிம்பத்தை நீங்கள் உருவாக்க வேணாம். அப்புறம் 4 பண்ண பாட்டு எழுத கூப்பிட்றவங்களாம் சந்தேகத்தோடு இவர் இருந்தாலும் முதல் பாட்டை எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு போனோம்ப்பான்னு சொல்லி சிக்கலாகிடும். அதனால் அந்த ஒரு ரூபாயை எப்படி பாடலுக்குள் சித்தரிப்பது, அது ரொம்ப முக்கியம் இல்லை. இது எல்லாமுமே நான் சொல்வது அத்தனையுமே புத்தகங்களில் தான் திரும்ப 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 எல்லா விஷயங்களும் நம்ம கொடுக்குறது. கலைச்செல்வன் அவர்கள் பேசுகிற பொழுது ஏரியை பற்றியும் ஓடைகளை பற்றியும் நீர் நிலைகளை பற்றியெல்லாம் சொன்னார் அவர். ஆனால் அவர் சொல்லுகிறதற்கு அவர் கையில் நீர் எழுத்துன்னு ஒரு புத்தகம் தேவைப்படுது இல்லையா? ஏன்னா இன்றைக்கி பாதி அந்த நீர்நிலைகள் கிடையாது. அப்போ இதெல்லாம் இப்படி ஒன்று இருந்ததுங்கிறதே நமக்கு தெரியாது. அப்போ தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு எங்கெங்கெல்லாம் இருந்து தேடலாம், எங்கெங்கெல்லாம் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த ஒரு ரூபா பாட்டை சொன்ன உடனே எப்படி எழுதுறது யோசிச்சு பார்த்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார். அந்த நேரத்தில் வந்து இந்த டேக் இட் ஈஸி உருவசின்லாம் ஒரு பாட்டு வந்துச்சு. சும்மா பார்ப்பா, நம்ம சுரதாலாம் எழுதுவார்ல, அது மாதிரி ஓமையாக எதெல்லாம் வட்டமாக இருக்கோ அதெல்லாம் எழுதிட்டாப்புல. நான் உடனே இப்படி பார்த்தேன், பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் ஆனால் பல்லாங்குழியெல்லாம் வந்து வட்டமே கிடையாது, அது குழி வட்டம் அது. அதெல்லாம் அப்புறம் வித்தியாசாட்டை எழுதும்போது தான் அவர் சொன்னார், ஏப்பா இதுவே இவ்வளோ தப்பாக எழுதியிருக்கேன்னாரு. முதல் பாட்டுக்கு கம்மியாக தான் காசு கொடுத்தாங்க. அந்த பாட்டை வச்சு சினேகா அவர்கள் கொடி கொடியாக சம்பாதித்தார்கள்ங்கிறதுல வேறு விஷயம். ஆனால் நமக்கு அது வந்து அந்த பாட்டை தப்புன்னு சொன்னோடனே வேறு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க சார், திருப்பி பாட்டு வராதுன்னு சொல்லி நான் ரொம்ப அவ்வளோ பயங்கர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. புல்லாங்குழலில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். புல்லாங்குழலில் வந்து வட்டம் இருக்குது, அது வந்து ரவுண்டாலாம் இருக்காது, கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கும். அவங்க அதை யோசிச்சுருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். தேசிய கொடியில் வட்டம் பார்த்தேன், சரி அது கூட மன்னிச்சிடலாம். இரவில் ஒரு நாள் பௌர்ணமி பார்த்தேன், அதெல்லாமே ஒப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த பல்லாங்குழியும் புல்லாங்குழலும் உண்மையான வட்டமே கிடையாது. நம்ம தமிழ் மக்கள், எனக்கு பெரிய நம்பிக்கை வந்தது, சுமாராக பாட்டு எழுதினால் மிகப்பெரிய வெற்றி அடையதை வைத்து 2000 பாட்டுக்கு மேலே எழுத வைப்பாங்கிறதுக்கான உதாரணம் அந்த பாட்டு தான். அடுத்தடுத்த பாடல்களில் நான் வந்து பாடல் எழுதுவது அல்லது ஓசை என்பது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேங்கிறது வேறு. முதல் பாட்டு எழுதும்போது எனக்கு தெரியாது. ஐயா ஆத்தூர் சுந்தரம் அவர்கள் சொல்கிற பொழுது அந்த பாடலினுடைய முத்தாய்ப்பாக அந்த வரி அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒன்று சொன்னார், கடவுள் வந்து கேட்டால் கூட காணிக்க இட மாட்டேன்னு அப்படின்னு சொன்னது. அந்த உண்மையை நான் இன்றைக்கி சொல்லிட்டு போயிடுறேன். அந்த வரியும் எப்படி எழுதுனேன்னா, அந்த நேரத்தில் வந்து டெலிஃபோன் பண்ணி இப்போ ஒரு சிரிப்பு இல்லைன்னா ஒரு பாட்டு வந்துச்சு தெரியுமா? அந்த பாட்டில் என்னை தவிர பிற பெண்களை பார்க்கவும் விட மாட்டேன், அன்னை தெரசா அவரை தவிர பிறர் பார்க்கவும் விட மாட்டேன்னு இருந்துச்சு. அன்னை தெரசா அவளை தவிர பார்க்கவும் விட மாட்டேன்னு சொன்ன உடனே நான் யோசிச்சு பார்த்தேன், அன்னை தெரசாவை தவிர வேறு எந்த பொண்ணும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி ஒரு ஓமை இருக்குது, அப்படி ஒரு அழகு இருக்கு இல்லையா? அப்போ இந்த காசை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த காசை எங்கெங்கெல்லாம் வந்து பயன்படுத்துவோன்னு யோசிச்சு பார்த்தேன். அதில் வந்து எண்ணி எண்ணி பார்க்கிறேன் அப்படிலாம் வரும். தங்க ஆபரணம் ஒன்றும் தேவையில்லை இப்படிலாம் சொல்லிகிட்டே வந்துட்டு எங்கேயாவது கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கணும்ல, என்ன முடிக்கணும்னு பார்த்தோன்னே எனக்கு அந்த பாட்டு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. அன்னை தெரசா அவரை தவிர பிறர் பேசவும் விடமாட்டேன் அப்படின்னா, கடவுள் வந்து கேட்டால் கூட காணிக்க இடமாட்டேன் அப்படின்னு மாற்றிட்டேன். நான் ஐடியா ஒன்று தான், அந்த அந்த விஷயத்தை எப்படி நம்ம டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம் என்பது தான் திரைப்பட பாடல்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். கவிதை இப்படி எழுத முடியாது, கவிதையில் இதற்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவு. ஆனால் திரைப்பட பாடல்களில் இந்த சாத்தியங்கள் ரொம்ப அதிகம். ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களும் இதே மாதிரி நிறைய எழுதியிருக்கிறார்கள். நிறைய எழுதியிருக்கிறாங்கன்னா மற்றவங்கள பார்த்து எழுதியிருக்காங்கன்னு நான் சொன்னதான் நீங்கள் சொல்லிடாதீங்க. யூடியூப் நண்பர்களே, ஏகப்பட்ட பிரச்சனை சோஷியல் மீடியாவில் போய்ட்டுருக்கு. யுகபாரதி எந்த கவிஞனும் சுயமாக யோசிக்கவில்லை அப்படின்னு பேசினாரு, சேலத்தில் போட்டு ஒரு வாரம் போட்டு அங்கே கும்முன்னு கும்முவாங்க. அதுக்குள்ளே நான் வரல. யுகபாரதி எப்போதுமே இன்னொருத்தர் பாட்டை பார்த்து தான் எழுதுகிறாரு அப்படின்னா, எனக்கு முன்னால் இருந்தவர்களை நான் வழிபற்றி நடக்கிறேன் என்பதை ரொம்பவும் தாழ்மையோடும் அடக்கத்தோடும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழில் ஆக சிறப்பான நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். ஒரு பாட்டு கிடையாது, நீங்கள் எடுத்தால் நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கலாம், அப்படியே சுரங்கம் போல் இருக்கும்.